இந்த கண்ணில் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எப்படி வருது, அது எதனால் வருது? இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வரதுக்கு மெயின் காரணம் நம்ம வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால தான் ஒரு காமனஸ்ட் ரீசன். மற்றபடியாகவும் தனியாகவும் அவங்கள்ட்டருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இது என்ன பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி கண்ணோட முன்பகுதியில் கருவிழி பாதிக்கலாம், கார்னியல் டிஸ்ட்ரோஃபி வரலாம், கார்னியல் வேறு வேரியஸ் கண்டிஷன்ஸ் இன் கார்னியா, குளோக்கோமா கண் நீரழுத்த நோய் இந்த கன்ஜனைட்டலாக ப்ராப்ளம்னால வரலாம். அடுத்தது உங்களுக்கு லென்ஸில் வந்து கண் புரை வரலாம். தென் நரம்பு விழித்திரையில் மாலைக்கண் நோய், மேக்குலர் டிஸ்ட்ரோஃபி, டீஜென்ரேஷன், இந்த கண்டிஷன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆப்டிக் நர்வ்லேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் விஷுவல் பாத்வேலையும் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் காமனஸ்ட் வந்து மாலைக்கண் நோய், இதுதான் வந்து ரொம்ப காமன். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்சிஜன் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரெமெடிஸாக இருக்குது. இது வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் மெடிசன்லேயும் இதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் தெரப்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அண்ட் ஸ்டெம் செல் தெரப்பி. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தயங்காதீங்க. நிறைய பேர் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.